கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியிலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மோசேயை மலைக்கு வரவழைத்து அங்கே அவனுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். 10 கற்பனையும் 603 பிரமாணங்களையும் அவர் மோசேக்கு கொடுக்கிறார். அவைகளை 2 கற்பனைகளிலே எழுதி தன்னுடைய விரலினாலே அவைகளை எழுதி மோசேயுடைய கரங்களிலே கொடுக்கிறார். தேவன் மனிதனுக்கு கொடுத்த நியாய பிரமாணமானது இந்த உலகத்திலே உள்ள எல்லா தனி மனிதனுக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஒரு எல்லா தேசங்களுக்கும் அவைகளை நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நடத்தக்கூடிய எல்லா வித சட்ட திட்டங்களையும் தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்தார். இந்த சட்ட திட்டங்களை ஒரு தனி மனிதன், மனித சமுதாயம், தேசங்கள் பின்பற்ற கூடுமானால் அந்த தனி மனிதன் செழிப்பாகவும் அந்த மனித சமுதாயம் செழிப்பாகவும் அந்த தேசம் செழிப்பாகவும் சுபிட்சமாகவும் எல்லா வித நன்மைகளையும் பெற்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இந்த பூமியிலே வாழ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணங்கள் தான் மோசேயின் நியாய பிரமாணங்கள். இவைகளை பின்பற்றும் பொழுது இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். பாவம் செய்தால் அவர்களுக்கு அங்கே பரிகாரம் உண்டாகிறது. பாவத்துக்கு ஏற்ற பலிகளை அவர்கள் அங்கே செலுத்தி தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுகிறார்கள். அடுத்ததாக, பாவம் அந்த தனி மனிதனிடமிருந்து அல்லது அந்த மனித சமுதாயத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது அந்த சமுதாயத்தின் மீது அல்லது அந்த தனி மனிதன் மீது தேவனால் ஏற்படும் அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனால் ஏற்படும் கோபங்கள் நீங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது, அந்த தேசமானது செழிப்பாகிறது. இது இந்த பூமிக்குரிய நன்மைகளை அவர்கள் பெற்று சுபிஷமாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக அவர்கள் வாழ முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு ஒரு சதா காலமும் காலாகாலமாக வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று எல்லா மனிதருக்கும் உண்டாயிருக்கிறது. இவ்விதமாக அவர்கள் இந்த பூமியிலே தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்தால் அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு அந்த பாவத்துக்கு ஏற்ற பலிகளை அவர்கள் செலுத்துவார்களானால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவன் அவர்கள் நிமித்தமாக கொண்ட பாவமானது அங்கே பரிகரிக்கப்படும். அந்த பாவத்தினால் உண்டான கேடுகள், சாபங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவளுக்கு நன்மை உண்டாகும். அவளுக்கு தேவனால் வர இருந்த தீங்குகள், தீமைகள், சாபங்கள் நீங்கி போகும். விதமாக ஜனங்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் தேசங்களுக்கும் நன்மை உண்டாகத்தக்கதாக இந்த சட்ட திட்டங்கள் தேவனால் மோசேயிடம் கொடுக்கப்பட்டு அந்த சட்ட திட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவைகள் சட்டங்களாக ஆக்கப்பட்டு அதன் கீழ் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்பட்டு அவர்கள் நடந்தார்கள். ஆகவே அவர்கள் தீங்குகள் செய்யும் பொழுது, அவர்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் அவர்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது அவர்களுக்கு தீங்குகளும் உண்டாயின. அவர்கள் மீண்டுமாக தேவனிடத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பலிகளை செலுத்தி அவர்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகின்றன. அவர்கள் நித்தியமாக தேவனோடு கூட வாழத்தக்கதாக அங்கே மரணத்துக்கு பிற்பாடு 2 விதமான மரணத்துக்கு பிற்பாடு 2 விதமான நித்திய இடங்கள் காணப்படுகின்றன. ஒன்று தேவனோடு கூட வாழக்கூடிய நித்திய ராஜ்யம் ஆகிய பரலோக ராஜ்யம். இன்னொன்று பாவத்தினாலே பாவம் செய்த மனிதனை தண்டிக்கப்படக்கூடிய இடமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிறதான நரகம் என்றும் 2 இடங்கள் காணப்படுகின்றன. தேவனுக்கு பயந்து பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கும், பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் தேவனை விட்டு விலகி துன்மார்க்கமாய் பாவத்தோடு கூட அவர்கள் மனஸ்தாபம் இன்றி பாவத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்களானால் அவர்களுக்கு ஏற்படும் மரணத்திற்பாடு அவர்கள் இந்த அக்கினியும் கந்தமும் எரிகிறதான அக்கினி கடலாகிய நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவே தேவன் கொடுத்தான, பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பி கொடுத்ததான மோசேக்கு எழுதி
எழுதி கொடுத்ததான நியாய பிரமாணங்களின் தன்மைகளாக காணப்படுகின்றன. மோசேக்கு கொடுத்ததான இந்த நியாய பிரமாணங்கள் மொத்தமாக 613 காணப்படுகிறது. இவைகளை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இவைகளை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி மாரல் லாஸ் என்று சொல்லக்கூடிய மனித ஒழுக்கங்களை குறித்ததான சட்ட திட்டங்கள். இரண்டாவது பகுதி செரிமோனியல் லாஸ் என்று சொல்லக்கூடியதான மத சடங்குகள், மத வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள். மூன்றாவதாக சிவில் லாஸ் அல்லது ஜுடிஷியல் லாஸ் என்று சொல்லப்பட்ட சிவில், மக்கள் சார்ந்த மற்றும் நீதி சார்ந்த சட்ட திட்டங்கள். ஆக மொத்தத்தில் 3 பகுதிகளாக இவைகள் பிரிக்கப்படுகின்றன. தேவன் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக சட்ட திட்டங்களை இங்கே அவர் மோசேக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த முதலாவது பகுதியாகிய மாரல் லாஸ், மனித ஒழுக்கத்தை குறித்தான சட்ட திட்டங்கள், இவைகளில் இந்த சட்ட திட்டத்திலே 10 கற்பனைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 10 கட்டளைகள் அடங்குகின்றன. இவைகள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறன் மனைவியை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இவ்விதமான தனிப்பட்ட மனிதர்களின் ஒழுக்கங்களை குறித்ததான இந்த சட்ட திட்டங்கள், மாரல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த மாரல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் தேவனுடைய நித்திய குணாதிசயங்கள் மற்றும் மனித குலத்திற்கான நெறிமுறைகளை இவைகள் பிரதிபலிக்கின்றன. இந்த நெறிமுறைகள் மனிதனுடைய நடத்தைகளை நன்னடத்தைகளாக மாற்றி அவைகள் தேவனுக்கு பிரியமாக, பாவம் இல்லாத வாழ்க்கையாக, நடத்தைகளாக காணப்படத்தக்கதாக அவர்களுக்கு இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் அடிப்படை சட்டங்கள், நம்பிக்கை, நெறிமுறைகள் ஆகியவை அடங்குகின்றன. இவைகள் கொலைகள், திருட்டுக்கள், விபச்சாரங்கள், பெற்றோருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதைகள், பேராசை கொள்ளாமல் பேராசையை, இச்சை, பேராசை, இவைகளுக்கு விரோதமான இந்த சட்ட திட்டங்கள் காணப்படுகின்றன. இவைகளை மனிதர்கள் கடைபிடித்து வாழும் பொழுது இவர்களுக்கு நன்மைகள் உண்டாகிறது. தேவனுடைய இவைகளை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய கோபம் மனிதர் மேல் உண்டாகிறது. இவைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகள் மனிதர்களுக்கு உண்டாகிறது. இவர்கள் நன்மைகளை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவதாக இவர்கள் இந்த பூமியிலே இவர்கள் ஜீவிக்கிறார்கள். அடுத்த பகுதியாகிய செரிமோனியல் லாஸ், இவை மத சடங்குகள், மத வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களாக இவைகள் காணப்படுகின்றன. இவைகளிலே 4 பகுதிகள் காணப்படுகின்றன. இவைகளில் 4 பகுதிகள் காணப்படுகின்றன. முதலாவதாக சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். இவைகள் பலிகள் மற்றும் காணிக்கைகள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களாக காணப்படுகின்றன. இந்த சட்ட திட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எவ்விதமாக தேவனை வழிபட வேண்டும், எவ்விதமாக தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் உண்டாக்க வேண்டும், எவ்விதமாக அவர்கள் பாவம் செய்வார்களானால் அந்த பாவங்களுக்கு பலிகளை செலுத்த வேண்டும், அந்த பலிகளை செலுத்துவதன் மூலமாக அவருடைய பாவம் எவ்விதமாக மன்னிக்கப்படும் என்று சொல்லி இவ்விதமான சட்ட திட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த சட்ட திட்டங்களிலே, இந்த செரிமோனியல் லா என்று சொல்லப்படுகிறான இந்த சட்ட திட்டங்களிலே முதலாவது நாம் பார்க்கிறோம் பலிகளும் காணிக்கைகளும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். இவைகள் மனிதன் பாவம் செய்வானானால், மனிதன் அறிந்து பாவம் செய்வானானால், மனிதன் அறியாமல் பாவம் செய்வானானால் அவன் தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும். இந்த பலிகள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகள், இவைகள் தகன பலிகள், பாவ நிவாரண பலிகள், சமாதான பலிகள் மற்றும் போஜன பலிகள் ஆகிய பலிகளை அடங்கியது. இந்த பலிகளை மனிதர்கள், பாவம் செய்கிற மனிதர்கள் அல்லது தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய காலங்களிலே அவர்கள் இந்த பலிகளை தேவனுடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவர்கள் செலுத்த வேண்டும். அவ்விதமாக அவர் பலிகள் செலுத்தும் பொழுது இந்த பலிகளை தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த ஜனங்களுக்கும் நன்மைகள் உண்டாகிறது. அவர்கள் நீடித்த ஆயுசு நாட்களோடு அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாகிறது. இது பலிகளும் காணிக்கைகளுமான இந்த பகுதியிலே விதமாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக priesthood and tabernacle என்று சொல்லக்கூடிய ஆசாரியத்துவம் மற்றும் தேவனுடைய ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய இதை குறித்ததான சட்ட திட்டங்கள், law regarding priesthood and tabernacle of God. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக, தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்கத்தக்கதாக
செலுத்தத்தக்கதாக, தேவனுக்கு பலிகளை செலுத்தத்தக்கதாக இவர்கள் முதலாவது ஒரு தேவனுடைய ஆலயத்தை உண்டாக்க வேண்டும். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக காணப்பட வேண்டும்? அந்த ஆலயத்திலே 3 பகுதிகள் காணப்பட வேண்டும். அந்த ஆலயத்திலே ஒரு பிரகாரம் இருக்க வேண்டும். அந்த பிரகாரத்துக்கு அடுத்ததாக ஒரு பரிசுத்த ஸ்தலம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்ததாக ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விதமாக அந்த ஆலயத்தின் அமைப்புகளை தேவன் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். விதமாக தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்கிறான ஒரு தேவனுடைய ஆலயத்தை அவர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டு அவ்விதமாகவே அவர்கள் அந்த ஆலயத்தை உண்டாக்குகிறார்கள். அந்த ஆலயமானது மகா பரிசுத்தம் உள்ள ஆலயமாய் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் 3 பகுதிகள் அங்கே காணப்படுகிறது. இந்த 3 பகுதிகளிலே முதலாவது பகுதியில் மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சென்று தேவனை அவர்கள் ஆசரிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதி தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் அந்த இரண்டாவது பலிபடியில் இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுக்கு அவர்கள் அங்கே ஆலயத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். மூன்றாவது பகுதியாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான தேவன் வந்து இறங்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கே காணப்படுகிறது. மனுஷனோடு கூட தேவன் வந்து வாசம் பண்ணத்தக்கதான அது தேவனுடைய வாசஸ்தலமாக காணப்படுகிறது. இங்கே இந்த மூன்றாவது ஸ்தலமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனுடைய ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை, அதுவும் அந்த சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் மாத்திரமே அங்கே செல்ல வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பு காணப்படுகிறான அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் தினமும் அங்கே செல்ல வேண்டும். அங்கே தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்திய பலிகளை இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செலுத்தின பின்பு தேவன் அங்கே உடன்படிக்கை தேவன் அவர்களோடு பேசக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அந்த இடத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு வாசம் பண்ணுகிறார். மனுஷரோடு பேசும்பொழுது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே மனுஷரோடு ஆசாரியனோடு பேசுகிறார். இந்த ஆசரிப்பு கூட முழுமையாக தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறார். இது தேவன் மனுஷரோடு கூட அவர் தேவாதி தேவன் வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான அந்த தேவனுடைய பணிவிடை செய்கிறான் அவர்களுக்கு ஆசாரிகள் என்றும் அவர்களுக்கு தலைமை ஆசாரியர் என்று ஹை பிரீஸ்ட் என்றும் அங்கே அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறை இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுதும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எந்த விதமான தீட்டும் அருவருப்பும் அவர்களிடத்திலே காணப்படாதபடிக்கு அவர்கள் இந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் எந்த விதமான அசுத்தத்தோடும் எந்த விதமான தீட்டோடும் அவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் சடிதியாய் அவர்கள் மரணம் அடைவார்கள். ஆகவே தேவாதி தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மனுஷனோடு வாசம் பண்ணும் பொழுது அவர் மகா பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அந்த மகா பரிசுத்த தேவனை சந்திக்கக்கூடிய ஆசாரியர்கள் இவர்கள் தேவனுக்கு பரிசுத்தத்திலே அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தீட்டோடு பிரவேசிப்பார்களானால் அந்த இடத்திலே அவர்கள் சடிதியாய் தேவனால் அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே சடிதியான மரணத்தினாலே அவர்கள் அங்கே செத்து போகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே காண்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுள்ளவர்கள் அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. தீட்டும் அருவருப்பும் உள்ளவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அதற்கேற்ற பலிகளை செலுத்திக் கொண்டு அதற்கு பிற்பாடு அவர்கள் அந்த தேவாலயத்தின் பிரகாரங்களுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இது ஆசாரியத்துவம், இது priesthood and tabernacle சம்பந்தப்பட்டதான சட்ட திட்டங்களாக காணப்படுகிறது. ஆசாரியத்துவம் மற்றும் தேவனுடைய ஆலயம் சம்பந்தப்பட்டதான சட்ட திட்டங்களாக காணப்படுகின்றன. மூன்றாவதாக பண்டிகைகள் மற்றும் பரிசுத்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய நாட்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமித்திருக்கிறார். லா ஆஃப் ஃபீஸ்ட் அண்ட் ஹாலிடேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பண்டிகைகள் மற்றும் பரிசுத்த நாட்களை குறித்ததான சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தத்தக்கதாக அவளுக்கு சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக இவர்கள் தேவனுக்கு பலிகளை தேவன் நிமித்ததான பண்டிகைகளை இவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தேவன் இவர்களுக்கு பண்டிகைகளை நியமித்திருக்கிறார். அது எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது
அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த எகிப்திலிருந்து அவர்களை எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை தேவன் வெளியே கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒவ்வொரு வீடுகளிலுமே அடிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளின் நிலை கால்களிலே அவைகள் பூசப்பட வேண்டும். அவ்விதமாக பூசப்படும் பொழுது அங்கே அவர்களுக்கு அந்த இரவிலே அவர்கள் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். அவ்விதமாக அவர்கள் வரவேண்டிய அந்த சூழ்நிலையிலே தேவன் எகிப்து தேசத்துக்கு தம்முடைய சங்கார தூதனை அனுப்புகிறார். இவ்விதமாக சங்கார தூதனை தேவன் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா வீடுகளில் உள்ள முதற் பலன்களாகிய மனுஷர்களை, மிருகங்களை எல்லாவற்றையும் அங்கே சங்கரிக்கிறார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள வித்தியாசத்தை காணத்தக்கதாக சங்கார தூதன் எந்தெந்த வீடுகளிலே இந்த ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு இந்த ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு அந்த வீடுகளின் நிலை கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீடுகளில் உள்ள தலை பிள்ளைகளையோ அல்லது அந்த வீடுகளில் உள்ள மிருகங்களின் தலையீச்சுக்களையோ அவன் கொண்டு போடாமல் அதை விலகி சென்று எந்தெந்த வீடுகளிலே இவைகள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படாமல் எந்தெந்த வீடுகளிலே இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது நிலை கால்களிலே பூசப்படாமல் காணப்படுகிறதோ அந்த வீடுகளில் உள்ள தலை பிள்ளைகளையும் தலையீச்சுக்களையும் இந்த சங்கார தூதன் கொண்டு போடத்தக்கதாக தேவன் அந்த சங்கார தூதனுக்கு கட்டளையிடுகிறார். அவ்விதமாகவே இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ள எல்லா தலையீச்சுக்களும் தலை பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகிறார்கள். எகிப்தில் உள்ள எல்லா முதல் பலன்களும் அங்கே சங்காரம் பண்ணப்படுகிறது. அது நிமித்தமாக எகிப்திலே ஒரு பெரிய கூக்குரல் உண்டாகிறது. இந்த கூக்குரல் நிமித்தமாக எகிப்தில் உள்ள எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே இருந்து விடுதலை செய்து அவர்களை மிக மிக அவசரமாக எகிப்து தேசத்தை விட்டு வெளியேற்றுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிடமிருந்து எல்லா விதமான பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களையும் அவர்கள் கேட்டு வாங்கி கொள்ளையடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். இது பஸ்கா என்று சொல்லப்படக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக காணப்படுகிறது. இந்த நாளை தேவன் பஸ்கா பண்டிகை என்று கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமித்திருக்கிறார். இதே போல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். முதலாவதாக பஸ்கா பண்டிகை, முதலாவதாக பாஸ்ஓவர் என்கிற பஸ்கா பண்டிகை, இரண்டாவதாக டே ஆஃப் அட்டோன்மென்ட், மூன்றாவதாக ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னக்கிள், நான்காவதாக சபத் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நாள் பண்டிகை. முதலாவதாக பஸ்கா பண்டிகை, இரண்டாவதாக பாவ நிவாரண நாள் பண்டிகை, மூன்றாவதாக கூடார பண்டிகை, நான்காவதாக ஓய்வு நாள் பண்டிகை ஆகிய விதமான பண்டிகைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். இந்த செரிமோனியல் லா என்று சொல்லக்கூடிய இந்த மத சட்ட திட்டங்களில் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் பியூரிட்டி லாஸ் என்று சொல்லக்கூடிய சுத்தம் மற்றும் அசுத்தமானவைகளை குறித்ததான சட்ட திட்டங்களை தேவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டமானது பியூரிட்டி லாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பியூரிட்டி லாஸ் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசுத்தமானவர்களுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அநேக வழிமுறைகளை இவர் அங்கே சட்டத்திட்டங்களாக கொடுத்திருக்கிறார். இவர்கள் அசுத்தமான ஒன்றையும் புசிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எவை அசுத்தமானவை எவை சுத்தமானவை என்று சொல்லி எல்லா மிருகங்கள், பறவைகள் மற்றும் சகல பறவைகள் ஊர்வன எல்லாவற்றிலும் எவைகளை புசிக்க வேண்டும், எவைகளை புசிக்க கூடாது என்று சொல்லி, எவைகள் சுத்தமானவை எவைகள் அசுத்தமானவை என்று சொல்லி இந்த சட்டத்திட்டங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் பியூரிட்டி லாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களிலோ அல்லது தங்களுடைய தேவாலயங்களுக்கோ அவர்கள் செல்லும் பொழுது தங்களுடைய சரீரமானது எந்த விதமான தீட்டும் எந்த விதமான அசுத்தமும் அவர்களுக்கு காணப்படக்கூடாது. அசுத்தமான அதற்கென்று தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவ்விதமாக அவர்கள் அசுத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் அங்கே தீட்டுள்ளவர்களாக அசுத்தமுள்ளவர்களாக அங்கே பிரவேசித்தபடினாலே அவர்கள் அங்கே சடியாய் மரணமடைவார். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், இவர்கள் அசுத்தமான தங்களுடைய சரீரத்தோடு கூட பரிசுத்தமான தேவனை நேரடியாக சந்திக்க கூடாது. அவ்விதமாக சந்திப்பார்கள். ஆனால் பரிசுத்த தேவன் அசுத்தத்தை பாவத்தை
அசுத்தத்தை காண மாட்டாத சுத்த கண்ணன் அந்த இடத்திலே அவர்களை தேவனுடைய அக்கினியானது அங்கே அவளை அவித்து போடுகிறது, கொண்டு போடுகிறது. மோசேயின் லா ஆஃப் மோசஸின் 3வது பகுதியாக நாம் பார்க்கிறோம் சிவில் லாஸ், சிவில் ஆர் ஜுடிஷியல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிவில் மற்றும் நீதித்துறை சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இதிலே முதலாவதாக ஜஸ்டிஸ் அண்ட் லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லி நாம் முதலாவதாக பார்க்கிறோம். நீதி மற்றும் சட்ட நடைமுறைகளை குறித்து நாம் இந்த பகுதியை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்வார்களானால், குற்றம் செய்வார்களானால் அவர்களுக்கென்று நீதிபதிகளை நியமிக்க வேண்டும். அந்த நீதிபதிகள் எவ்விதமாக நடக்க வேண்டும். அந்த நீதிபதிகள் நீதி செலுத்தும் பொழுது அவர்கள் பாரபட்சமற்றவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அவர் அநேக நீதித்துறை சட்டங்களையும் நீதிபதிகளுக்குரிய சட்ட முறைகளையும் இங்கே தேவன் கொடுத்திருக்கிறார். அதே போல சாட்சியங்களை அவர்கள் எவ்விதமாக விசாரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகள், அனாதைகள் மற்றும் அந்நிய தேசத்தார் இவர்களுக்கு பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்குரிய சட்ட திட்டங்களை இங்கே கொடுத்திருக்கிறார். நீதிபதிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, அவர்கள் நீதியை புரட்டக்கூடாது என்று சொல்லி இங்கே சட்ட திட்டங்களை நீதித்துறைக்கு தெளிவாக தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சொத்துரிமைகள் பற்றியதான சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இவைகள் ஒரு சொத்து எவ்விதமாக ஒருவருக்கு உரிமையாகிறது, அந்த சொத்தை அவர்கள் அடமானம் வைத்தால் அவைகளை எவ்விதமாக மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்விதமான சொத்துக்கள் உரிமை மற்றும் சட்ட திட்டங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக ரெஸ்டிடியூஷன் அண்ட் டேமேஜஸ் என்று சொல்லக்கூடிய இழப்பீடு மற்றும் சேதங்கள் சம்பந்தமான சட்ட திட்டங்களை தேவன் இங்கே கொடுத்திருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டைகள், ஒரு குற்ற செயல்கள் நடக்குமானால் அல்லது திருட்டு இவை போன்ற சம்பவங்கள் நடக்குமானால் அவர்கள் அதற்குரிய நஷ்ட ஈடுகளை கொடுக்க வேண்டும். அவருடைய சொத்து செய்தப்பட்டால் அவைகள் எவ்விதமாக திரும்ப அவைகள் இழப்பீடாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாக தேவன் அவளுக்கு சட்ட திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஃபேமிலி லாஸ், 4வதாக ஃபேமிலி லாஸ். இந்த குடும்ப சட்டத்திலே தேவன் எவ்வாறு திருமணத்தை குறித்து, திருமணத்திற்கு பிற்பாடு அவர்களுக்குள்ளே அவர்கள் திருமணத்தை குறித்தும், திருமணத்துக்கு பிற்பாடு அங்கே ஏதாவது அசுசி காணப்படுமானால் அவர்கள் அந்த திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய விவாகரத்துக்கள் குறித்தும், எந்தெந்த சூழ்நிலையிலே ஒருவருடைய திருமணமானது ரத்தாகிறது, விவாகரத்தாகிறது என்று சொல்லி இங்கே அதற்குரிய சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் உள்ள உறவுகள் எவ்விதமாக காணப்பட வேண்டும், அவர்கள் யாரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளலாம், யாரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, திருமண உறவிலே அவர்கள் எவ்விதமான தவறுகள் இழைக்கக்கூடாது என்பதை குறித்ததான சட்ட திட்டங்கள் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய அத்தனை வழிமுறைகளுக்கும் சட்ட திட்டங்களை அவர் நியமித்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களின்படி அவர்கள் நடக்க வேண்டும். அந்த சட்ட திட்டங்களை ஒருவன் மீறுவானால் அவன் அதற்குரிய பரிகாரத்தை செலுத்த வேண்டும். அவன் பாவம் செய்வானால் பாவத்துக்குரிய பரிகாரமாக அவன் பலிகளை செலுத்த வேண்டும். அவன் ஆசீர்வதிக்கப்படுவானால் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலே வந்து அவன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய பலிகளை அவன் செலுத்த வேண்டும். விதமாக எல்லாவற்றிற்குமாக தேவன் அங்கே சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்ப உறவுகள் மற்றும் தனி மனித ஒழுக்கங்கள், குடும்ப உறவுகள் மற்றும் சட்ட திட்டங்கள், மேலும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் ஆகிய எல்லா மனித தேவைகளுக்குமாக தேவன் இங்கே சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டங்களானது தேவனுடைய மனதிலே காணப்பட்டது. இந்த சட்ட திட்டங்கள் தேவன் தம்முடைய நித்தியத்திலே இவர் அவைகளை வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஒரு பெரிய ஜாதியாக இந்த பூமியிலே மாறின பிற்பாடு தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே தேவன் பாவத்தை ஜனங்களை விட்டு நீக்க வேண்டும். அவர்கள் என்னென்னைக்கும் தனக்கென்று வேறுவிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விதமான சட்ட திட்டங்களை, மோசையின் சட்ட திட்டங்கள் என்று சொல்லி தேவன் லா ஆஃப் மோசஸ் என்று சொல்லி அவர் மோசைக்கு கொடுக்கிறார். அந்த சட்ட திட்டங்களே இந்த பூமியிலே இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த சட்ட திட்டங்கள் பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த சட்ட திட்டங்களானது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது இந்து தேசமானாலும் அல்லது முஸ்லிம் தேசமானாலும் அல்லது அது புத்த மதம் பின்பற்றக்கூடிய தேசமானாலும் எல்லா தேசங்களிலுமே
அடிப்படை சட்ட திட்டங்கள் இவைகளே. ஏனென்றால் எல்லா மதமும் ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் தேவன் தான் உண்டாக்கினார். தேவன் ஒருவரே, அந்த தேவன் சகலத்தை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன். அந்த தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் தேவனுக்கு இவன் முஸ்லிம் என்றோ, இவன் கிறிஸ்தவன் என்றோ, இவன் இந்து என்றோ, இவன் புத்திஸ்ட் என்றோ தேவன் ஒருவரையும் பிரித்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் எல்லா மனுஷரையும் தேவனுடைய கரம் உண்டாக்கிற்று. ஆகவே எல்லா ஜனங்களுக்குமாக இந்த தேவனுடைய சட்ட திட்டங்களானது, these are all the fundamental laws to all human beings living in this world, since everybody was created only by God, only by the creator God. He is the God who created man. He is the God who created the first man, Adam. He is the God who created the first woman, Eve. So through them only all these generations came into existence. Today we are living only through our grandmother and grandfather Adam and Eve. We are all one in God. We are all one in this universe. There is no division, no discretion, no upper or no lower levels for any human being. Except the sin, everybody is equal in God's right. Everybody is equal in God's eye. தேவனுடைய பார்வையிலே எல்லா மனுஷனும் ஒன்றாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் பாவம் செய்வார்களானால் அது அவர்களுக்கு தேவன் நியாயத்தை தீர்க்கிறாரே தவிர அவர் எல்லோருமே அவர் தம்முடைய கண்களால் அவர் எந்த வேற்றுமையின்றி அவர் பார்க்கிறார். ஆகையால் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எந்த மதத்தினராக காணப்பட்டாலும் அதை குறித்து ஒன்றுமல்ல. நீங்கள் நம்முடைய சகோதரர்களாக எல்லோருமே ஒருவருக்கொருவர் சகோதரராக காணப்படுகிறோம். எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனால் இங்கே மதம் என்கிறதான பிரிவிலே தான் வேற்றுமை காணப்படுகிறது. மதம் என்பது வேறு ஒன்றுமல்ல, பாவம் செய்கிற மனிதனை பாவத்திலிருந்து எந்த வழியிலே மீட்பது என்பதை குறித்து சொல்லக்கூடியதுதான் மதம். இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவது எவ்வாறு என்று சொல்லக்கூடியது மதங்களின் கடமையாக காணப்படுகிறது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமாக போதிக்கிறபடினாலே அவர்களுக்கு மனிதர்களுக்குள்ளாக வேற்றுமைகள் உண்டாகிறது. இதிலே நான் பெரியவர், நாங்கள் தான் உண்மையானவர்கள், நீங்கள் பொய்யானவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் இவ்விதமாக ஒருவருக்கொருவர் வித்தியாசத்தை கற்பித்துக் கொடுக்கிறபடினாலே இந்த மனித ஐக்கியமானது கெட்டு போகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, முஸ்லிமுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, கிறிஸ்தவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, யூதர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, இந்துக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, புத்த மதத்தினருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, ஜெயின் மதத்தினருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த தேவனாகிய கர்த்தர் தான், அந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னையும் உங்களையும் உருவாக்கின தேவன். நாம் தேவனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பூமியிலே தேவனால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாசின் சுவாசமானது தேவனிடத்தில் வந்திருக்கிறது. எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நாசின் சுவாசத்தை நிறுத்துகிறாரோ அப்பொழுது நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்கிறோம். இங்கேதான் நாம் ஒரு உண்மையான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. அது என்னவென்றால், மனிதன் செய்கிற பாவத்திற்கு அவன் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன? அந்த பாவம் அவனோட இந்த பூமியை விட்டு மனிதன் கடந்து செல்லும் பொழுது அவனுடைய பாவம் எவ்வாறு மன்னிக்கப்படுகிறது என்பதுதான் மதங்கள் போதிக்கின்றன. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக போதிக்கிறது. கிறிஸ்தவத்திலே தேவனாகிய கர்த்தர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அவர் முதலாவதாக மோசேக்கு கட்டளையிட்ட அந்த பலிகளை நிறுத்திவிட்டு அந்த எந்த ஒரு பலியும் மனிதனை பூரணமான பாவத்திலிருந்து விடுதலையாக்குதல் என்று சொல்லி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை தாமே 33 வருடத்திலே இந்த 33 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து அவரை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவரை அடித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்த அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறபடினாலே அங்கே சொல்லப்பட்ட மோசேயின் பிரமாணத்திலே சட்டத்திட்டங்களிலே சொல்லப்பட்ட பலிகளானது நிறுத்தப்படுகிறது. அந்த பலிகள் என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அந்த தினத்திலே, மரித்த தினத்திலே தேவன் பலியை காணிக்கை ஒழிய பண்ணுகிறார். மிருகங்களோ அல்லது பறவைகளோ அல்லது எந்த விதமான உயிரினங்களோ பலி செலுத்தப்படுவது அந்த நாள் முதல் நிறுத்தப்படுகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவமானது பலியை நிறுத்திவிட்டது. அந்த பலியானது இயேசுவின் மூலமாக நிறுத்தப்பட்டது. அந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்களானால், அந்த இயேசு இடத்திலே வருவார்கள். அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் இந்த உலகத்திலிருந்து நாம்
கடந்து செல்லும் பொழுது இன்னொரு உலகத்துக்கு, இன்னொரு உலகம் என்று சொன்னால் அது நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறது. இந்த பூமியை போல் உள்ள உலகம் அல்ல, அது என்றென்றைக்கும் அழிவில்லாத உலகமாய் காணப்படுகிறது. அதற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை இந்த பூமியிலே இயேசு நாமத்தாலே நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு நம்முடைய பாவங்கள் அற்றவர்களாக நாம் அங்கே பிரவேசிக்கும் பொழுது அங்கே நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அவ்விதமாக காண இல்லாமல் நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் நாம் வேறு பலிகளை செலுத்தி இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் இந்த உலகத்திலே உள்ள பலவிதமான ஆலயங்களுக்கு சென்று, பலவிதமான நதிகளுக்கு சென்று, பலவிதமான இடங்களுக்கு சென்று நம்முடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்ட என்று சொல்லி நாம் பலிகளையும் காணிக்கைகளையும் நாம் செலுத்தி நாம் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்ட என்று சொல்லி நாம் அவ்விதமாக நாம் எண்ணம் கொள்ளுவோமானால் நாம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் நம்முடைய இந்த பூமியை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நாம் பாவம் உள்ளவர்களாக, பாவம் மன்னிக்கப்படாதவர்களாக பிரவேசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. வேதம் மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் பாவத்துக்குரிய தண்டனை உண்டு என்று சொல்கிறது. ஆகவே பாவம் மன்னிக்கப்படாமல் செல்கிற ஒவ்வொரு மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்கு அல்ல, பாவத்தின் தண்டனையாகிய மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டியதாக காணப்படுகிறது. ஆகையால் அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்திலே நாம் சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நல்லவர், அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் நமக்கென்று சுயாதீன சித்தத்தை தந்திருக்கிறார். நன்மை தீமை எது என்று சொல்லி நமக்கு அவர் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை மீறி நாம் பாவத்தை செய்யும் பொழுது, நன்மையை விட்டு தீமை செய்யும் பொழுது நாம் பாவம் செய்வதாக காணப்படுகிறோம். அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் இந்த பூமியில் அநேக தண்டனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தின் மூலமாக இந்த பூமியானது கரப்ட் ஆகி தீட்டுப்பட்டு மிகவும் அருவருப்பான இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் புதிதான பாவங்களை பிசாசானவன் மனிதனுக்கு விரோதமாக அவன் உருவாக்கி கொண்டு நம்முடைய கரங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே பாவம் இது என்று சொல்லி, அது நீதி எது என்று சொல்லி, சத்தியம் எது என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமானது எது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களோடு கூட இந்த பூமியில ஜீவிக்க வேண்டாம். நாம் பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மாம்சத்திலே வந்த தேவன். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த பூமியில உயிர்த்தெழுந்து அவர் 40ஆம் நாளிலே பரலோகத்துக்கு சென்று பிதாவுடைய வலதுபார்சத்திலே அவர் தங்கியிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவே. எல்லா மதங்களும் பாவத்தை மன்னிக்கத்தக்கதாக ஒரு பலி உண்டாயிருக்கிறது. அந்த பலியாகிய அந்த ஒரு ஆட்டுக்குட்டி வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் தங்களுடைய பகவத்கீதையிலே கன்னியிடத்திலே அவதரித்தான ஒரு ஆட்டுக்குட்டி உண்டாகும், ஆட்டுக்குட்டி பிறக்கும் என்றும் அந்த ஆட்டுக்குட்டி பலியாகும் என்று சொல்லி இந்துக்கள் அவர்கள் பலியாகிய அந்த ஆட்டுக்குட்டியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாக ஒவ்வொருவரும் முஸ்லிம்கள் இயேசு வந்தார், கடைசி நாளிலே அவர் வருவார் என்று சொல்லி, அவர் தீர்க்கதரிசி, அவர் இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொல்லி, கடைசி நாளிலே மூசா நபி வருவார் என்று சொல்லி அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பாவங்களை தேவன் இந்த பூமியிலே மன்னிக்கத்தக்கதாக தம்முடைய குமாரனை அனுப்பி இந்த பூமியிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நமக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார். இதற்காகவே மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட பலிகள் நீக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு அங்கே நாம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு மிருகங்களை பலி செலுத்தி நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாதபடிக்கு ஒரு முழுமையான ஒரு பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய தம்முடைய சொந்த குமாரனை பலியாக்கி கொண்டார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, இதுவே மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் முக்கியமான சாராம்சங்கள். இதுவே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்து இந்த பூமியிலே மனித வர்க்கமானது, மனித சமுதாயமானது விதமாக சுபிட்சமாக நன்மையோடு தீங்கு இல்லாதபடிக்கு, பாவம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிறான அந்த தேவனுடைய நோக்கத்தை மனிதர்களுக்கு தம்முடைய பிரமாணங்கள் மூலமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த பிரமாணங்களை கைக்கொள்ளுமாக, பரிசுத்தமாய் ஜீவிப்போமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுமாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.